ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு போட்டு அரைச்சி எப்படி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அரைக்கிறதுக்கு செலவு வறுத்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, நிலக்கடலை, தேங்காய் இதெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கடைசியில் பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கி எடுத்து பேஸ்ட்டாட்டம் அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 தக்காளி தனியாக அரைச்சி வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வறுத்து வச்ச மசாலாவையும் அரைச்சி அரைச்சி தனியாக வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தாளிச்சுடலாம். தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு கடுகு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தக்காளி அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு, அதுக்கப்புறம் உப்பு போட்டு 2 ஸ்பூன் மிளகு பொடி போட்டு நல்லா வணக்கி விட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செலவு அரைச்சி வச்ச மசாலாவை ஊற்றி நல்லா கலந்து விட்டேன். 1 நிமிஷம் கொதி வந்த உடனே நம்ம வேக வச்சு வச்சுருந்த தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா கிளறி விட்டு நல்லா கொதி வந்த உடனே நிறுத்தணும். நம்மளுக்கு நல்லா தட்டைப்பயிறு உருளைக்கிழங்கு அரைச்சி குழம்பு ரெடி.